ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் போட்ட ஒரு கொஷின், அதனுடைய சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் லாஸ்ட் மந்த் நடந்த டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ண குரூப் 1B அண்ட் குரூப் 1C எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கேட்டிருந்திருக்காங்க. ஸோ என்ன கிவன் டேட்டா அப்படின்னா A:B:C இதனுடைய வேல்யூ வந்து 2:3:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து HCF ஆஃப் A,B வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2B மைனஸ் 3A ப்ளஸ் 4C அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனுக்கும் 5A மைனஸ் 2C ப்ளஸ் 5B அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனுடைய HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஆப்ஷனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸாகவே இருக்குது. ரைட், முதல்ல ஏபிசியினுடைய ரேஷியோவில் இருந்து ஏபியினுடைய HCF எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இதையே எழுதிக்கலாம். HCF ஆஃப் ஏவோடைய வேல்யூ 2, பியோடைய வேல்யூ 3, இதனுடைய HCF 1. அப்போது எக்ஸோடைய வேல்யூ 1 நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட், கொஷினில் HCF ஆஃப் ஏ அண்ட் பியினுடைய வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ ஏ அண்ட் பின்னா 2 and 3, 2 and 3னுடைய HCF 1, அப்போ எக்ஸோடைய வேல்யூ 1னுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏபிசியில் எல்லாமே ரேஷியோவாக இருக்கிறத நான் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ ஏவோடைய ரேஷியோவை வேல்யூவாக எழுதும்பொழுது ஏவோட ரேஷியோ 2, வேல்யூவாக எழுதும்பொழுது 2x. ஸோ பி அப்படிங்கிறது 3x, சி அப்படிங்கிறது 5x. இந்த எக்ஸை தான் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ 2 × 1 2, 3 × 1 3, 5 × 1 5. இப்போ நமக்கு ஏபிசியினுடைய வேல்யூ எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இதனுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போது 2 × 3 மைனஸ் 3 × 2 ப்ளஸ் 4 × 5. ரைட், ஸோ 2 × 3 6 மைனஸ் 3 × 2 6 ப்ளஸ் 4 × 5 20. ஸோ இந்த -6 + 6 கேன்சல் ஆயிடுச்சு. 20 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய வேல்யூ. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 5 × 2 மைனஸ் 2 × 5 ப்ளஸ் 5 × 3. ஸோ 5 × 2 10 மைனஸ் 2 × 5 10 ப்ளஸ் 5 × 3 15. ஸோ -10 + 10 கேன்சல் ஆயிடுச்சு, 15 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷனுடைய வேல்யூவாக நம்ம எழுதியிருக்கோம் 20, 15. இதனுடைய HCF வந்து 5. ஸோ ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் 5ன்னு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுதான் அதனுடைய HCF அப்படின்னு சொல்லலாம். ரைட், வேல்யூஸை நம்ம எடுத்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோடைய வேல்யூ 2. பி ப்ளஸ் சி, அப்போது 3 × 5 8ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி, ரைட், அப்போ 2 + 3 அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூ வந்து 5. அடுத்தது சி ப்ளஸ் ஏ, ஸோ 5 + 2 இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7. ஸோ எந்த ஆப்ஷனில் 5 வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஆன்சர். ரைட், 5 வர மாதிரி எந்த ஆப்ஷனை வேணாலும் கொடுத்துருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு கூட கொடுத்துருக்கலாம், அது கூட ஆன்சர்னு சொல்லலாம். இதனுடைய HCF என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுதுங்க, ஆப்ஷனில் சி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா சியோடைய வேல்யூ இந்த கொஷின் படி 5 சின்னு சொல்லலாம். ஒருவேளை சின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் ஆன்சர். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா ஆப்ஷனில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பாசிபிளை வந்து பேசுகிறோங்க. ரைட், அதில் என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். ரைட், இன்னும் அந்த ஒரு ஈக்குவேஷனாகவே கூட கொடுக்கலாம் 5 வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி HCF பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட், இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸை வச்சு ரைட், இந்த வருஷத்தில் நடந்த 2024 நடந்த நிறைய எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அப்கமிங் குரூப் 2 எக்ஸாம்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியை நம்ம HCF கான்செப்டில் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், தேங்க்யூ.